வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் சம்மர் பேபி ஃபுட் ரெசிபி. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் வந்து உணவில் சேர்த்து கொடுக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ரொம்ப அதிகம், குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இதை வந்து லன்ச் டைம்லேயோ இல்லை டின்னர் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் சம்மர் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக, நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து நல்லா வதங்கி வந்த உடனே இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். இதில் வந்து நீர் சத்து ரொம்ப அதிகம், சம்மரில் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃபுட்டு அப்படின்னே சொல்லலாம். மேலே இருக்கிற தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பீர்க்கங்காய்க்கு பதிலாக புடலங்காய் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சுரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறது, சம்மரில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்த உடனே அந்த பீர்க்கங்காயிலேயே நிறைய தண்ணி விட்டு வரும், அதுலேயே பாதி அளவுக்கு அது வெந்துடும். இப்போ இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 6-7 விசில் வச்சு எடுத்தால் தான் அந்த காயெல்லாம் நல்லா குழஞ்சி வரும், குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படாது. இப்போ நான் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துட்டேன். எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேஷரை வச்சு உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற பருப்பு, நெய், அரிசி இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான். இதை நல்லா மசிச்சுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் வந்து லன்ச் டைமில் கொடுக்கலாம், அதே மாதிரி டின்னர் டைம்லையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.